நல்லா கடாய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வறுக்க தேவையான பொருட்கள்லாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. மல்லி வறுத்துக்கலாம். இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப வச்சுட்டு இப்ப வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஓகே, சீரகம், சோம்பு, பொரி அரிசி, மிளகு பொன்னிறமா வறுத்து இதையும் தனியா எடுத்து வச்சு. பொரி அரிசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வறுத்து எடுக்கிறத நான் பாக்குறேன், புதுசா இருக்குது. ஏன் பொரி அரிசி? நம்ம யூஸ்வலா எல்லா குழம்பு ஆனத்துக்குமே வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துவோம். ஆமா. இதுல தேங்காய் கிடையாது. அது கொலகொலப்பு குடுக்கறதுக்காக நம்ம பொரி அரிசி போடுறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய். எல்லாத்துக்கும் வந்து சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் இது மாதிரி ஊத்துவோம். ஆனா இந்த குழம்புக்கு எஸ்பெஷலி வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும். நெய் எவ்வளவு? ஒரு 50 ஒரு 25 ml இருக்கும். ஏற்கனவே வறுத்தெடுத்த ஜீரகமும் வெந்தயமும் வச்சிருக்கிறேன். ஓகே. அத பட்டை அதையும் ஏற்கனவே வறுத்து முன்னாடியே வச்சிருக்கிறேன். அதை போடுறோம். ஓகே. நல்லெண்ணெய், நெய், ஆல்ரெடி வறுத்தெடுத்த மசாலா இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. கண்ணா பின்னான்னு நல்லா மசாலா வாசனை வருது. எனக்கு முகமது சார் சொன்னாரு இந்த மாதிரி கறி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல காலையிலே வந்து வெள்ளன போனோம்னா எல்லாம் ஆட்டுக்கறி, முன் சப்ப கறி அது மாதிரி கிடைக்கும். இப்ப 1 கிலோ கறி வாங்கினோம்னா ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு நெஞ்செலும்பு கறி வாங்கணும். அது அந்த மாதிரி எலும்பு கறியோட சேர்த்து சமைச்சாதான் இது வந்து தாலியானம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். சோ ஹீரோ ஆஃப் தி டிஷ் வந்துட்டு நம்ம கறி தான். நான் ஆக்சுவலா வந்து இவ்வளவு நல்ல மட்டன் பீஸ் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தாலியானத்துக்குன்னே ஸ்பெஷலா இந்த மாதிரி கேட்டு வாங்கி அதை கட் பண்ணி தந்துருவாங்க. ஓ நைஸ். மார்னிங் 7 மணிக்கே முகமது சார் வாங்கின ஃப்ரெஷ்ஷான கறியில மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். சோ காரம் கம்மியா தான் போட்டிருக்கீங்க. ஏன்? இல்ல நம்ம வறுக்கிற பொருள்ல மிளகு சேர்த்திருக்கோம். இதுல ஹைலைட் மிளகா கம்மியா இருக்கணும், மிளகு கூட இருக்கணும். ஓகே ஓகே. இது வந்து இப்ப மெயின் எப்படின்னா இதுல உள்ள கறியில உள்ள தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா இதுலயே வதக்கணும். வதக்கி எடுத்தாதான் அந்த ஈரம் இல்லாம இருந்தாதான் கறி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. கல்லுப்பு போட்டு அக்கா சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தாம மூடி வேக விடணும். இது வேகிறதுக்குள்ள வறுத்த பொரி அரிசிய அரைச்சு தர சொன்னாங்க. தண்ணி இல்லாம இத வந்து ட்ரையா அரைக்கணும்னு சொன்னாங்க. நல்ல வாசனை வருது. எனக்கு அம்மியில அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, நம்ம ஃபாஸ்ட் சிட்டி லைஃப்ல வந்துட்டு இப்படி அரைச்சு போடுறதுக்கு டைம் இல்லாம மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அம்மியில அரைக்கிறதே ஒரு தனி டேஸ்ட். வறுத்த தனியாவை அம்மியில அரைச்சுக்கணும். சோ உங்களுக்காக நான் அந்த மசாலா நல்லா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். செம்ம வாசனையா இருக்கு. என் கை இப்ப கூட இன்னும் நல்ல வாசனை வருது. சோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓகே சொல்லுங்க. இப்ப அடுத்தது இப்ப இத அரைச்சத நம்ம நல்லா நைஸா சலிச்சு எடுத்துக்கணும். ஓகே. ஏன் அதை சலிக்கிறோம்? அது கொரன்னு இருக்கிறதுனால நல்லா நைஸா இருந்தாதான் கொலகொலப்பு கொடுக்கும். அதனால சலிச்சு எடுத்துட்டு திருப்பி நுணுக்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நல்ல ஐடியாவா இருக்கு. இத வந்து திருப்பி போய் அரைச்சுக்கணும்ல. சோ நான் அரைச்சு கொண்டு வரேன். சோ மசாலாவை திருப்பி போய் கொண்டு அரைச்சு அதை ஜல்லிச்சு வச்சிருக்கேன்னா ஐ திங்க் இந்த மெனக்கீடெல்லாம் வந்துட்டு அதுக்கு இவ்வளவு நல்ல சுவைய தருதுன்னு நினைக்கிறேன். அரைச்சு சலிச்ச தனியாவில பூண்டை சேர்த்து நச்சுக்கணும். இதோட ஸ்பெஷாலிட்டியே இஞ்சி, தக்காளி, தேங்காய் சேர்க்காம பண்றதுதான். அரைச்ச பொடி கூட இடியாப்ப மாவையும் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். ஏன் இடியாப்ப மாவு? பொரி அரிசியும் கொலகொலப்பு கொடுக்கும். அது வந்து புழுங்கல் அரிசி பொரி அரிசிங்கிறது. இது வந்து பச்சரிசியில செஞ்ச மாவு. அதுவும் ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து இதுல கலந்து வச்சுக்கோம். ஆல்ரெடி அந்த மட்டன் வாசனை வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த சோம்பு, பட்டை, சீரகம் இந்த வாசனை அப்படியே தூக்கி அடிக்குது அதுல. சோ இது மெயினா நீங்க வந்து ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும்போது மெயினா வந்து கல்யாணங்களுக்கு இந்த தாலியானம் தான் ஸ்பெஷல். கல்யாணங்கள்ல எல்லாம் பெரிய தாலி, பெரிய பானை, மண் பானை வச்சுதான் இதெல்லாம் செய்வாங்க. ஒரு மண் பானையில வந்து 10 கிலோ கறி அளவு ஒரு பானையில செய்வாங்க. அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு 10 தாலி, 12 தாலி அப்படின்னு கணக்கு செஞ்சு ஒரு தாலியில வந்து 10 கிலோ கறி இருக்கும். அந்த மாதிரி 10-15 தாலி தனியா செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு ஃபுல் ஹிஸ்டரியை வந்து சொல்லிட்டாங்க அந்த டிஷ்ஷோடது. இது வந்து நம்ம பினிஷிங் டச் இதுதான். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு தம்ல வைக்கணும். அப்புறம் என்ன, தாலியானோ ரெடி.